பார்வதி பதனே மகாதேவா. எல்லாம் வல்ல மாமங்கேஸ்வரிய பாதாரங்களை வணங்கி கொண்டு இன்றைய தினம் இங்கே ஆலயத்திலே சித்ரா பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இதுவரை நேரமும் இங்கே சித்திரவுத்தனார் கதை என்று சொல்லப்படுகின்ற நூலானது காலை பூஜைக்கு முன்பாக ஆரம்பித்து அதனை தொடர்ந்து இப்பொழுது நிறைவேறுகிறது. எல்லோரும் இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கே பெரியவர்களும் அந்த சித்திரவுத்தனார் கதையை வாசித்தார்கள். இதனுடைய விளக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா ஆலயத்திலும் இன்றைய தினம் அந்த சித்திரவுத்தனார் கதை படித்து கஞ்சி நைவேத்தியம் செய்து அந்த சித்திர கஞ்சி வழங்கும் வைபவமானது வரும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பிறப்பு எடுக்கின்றோம், வாழ்கின்றோம் என்று ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த மனிதர்கள் இறந்து போகின்றார்கள். அவர்கள் வாழும் காலத்திலே செய்கின்ற பாவங்கள் புண்ணியங்கள் இவைதான் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உங்களுடைய பிக்சட் டிபாசிட், அதாவது நீங்கள் வாழ்கின்ற காலத்திலே நீங்கள் தேடிக்கொள்கின்றது. அதாவது உங்களுக்கு புண்ணியம் வந்தால் அதுவும் உங்களுடைய கணக்கு புத்தகத்திலே பதிவு செய்யப்படும். நீங்கள் செய்கின்ற பாவங்களும் அந்த கணக்கு புத்தகத்திலே பதிவு செய்யப்படும். இந்த புத்தகத்தை யார் எழுதுகின்றார் என்றால் அந்த சித்திரபுத்திரர் தான் எழுதுகிறார். அப்பொழுது நீங்கள் வாழ்கின்ற காலத்திலே எந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகள் புண்ணியங்கள் செய்கின்றீர்களோ அதற்கேற்றவாறு உங்களுடைய அடுத்த பிறப்போ அல்லது உங்களுடைய மோட்சத்தையோ உங்களுடைய ஆத்மா அடைகின்றது. அந்த வகையிலே நீங்கள் வாழும் காலத்திலே செய்கின்ற நன்மைகள், தீமைகள், தர்மங்கள், பஞ்சமா பாதங்கள் என்று சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் தெரிந்து செய்திருக்கலாம், தெரியாமல் செய்திருக்கின்றார். உங்களுக்கு வருடம் ஒரு முறை இந்த சித்திரவுத்தனார் கதையை படித்து நினைவுபடுத்துகின்றார்கள். நீங்கள் வாழ்க்கையிலே என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த சித்திரவுத்தனாருடைய கதையை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் சித்திரா பௌர்ணமி என்று படிக்கின்றோம். நீங்கள் செய்கின்ற பாவத்திற்கு அங்கே அவர் கணக்கு வைத்து அதற்குரிய தண்டனையை உங்களுடைய இறப்புக்கு முன்பு வழங்கப்படுகின்றது. ஆகவே நான் அடியவர்களோடு வாழும் காலத்திலே இயன்றளவு தர்மங்களை செய்ய வேண்டும், நன்மைகளை செய்ய வேண்டும், புண்ணியங்களை செய்ய வேண்டும், வாழ்க்கையை நேர்மையாக நடக்க வேண்டும் என்று எல்லா நூல்களிலும் சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே அடியவர்கள் இந்த சித்திரபுத்திரனுடைய கதையின் பின்பாவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இயன்றளவு நன்மைகள் புண்ணியங்கள் செய்ய வேண்டும், இயன்றளவு தர்மங்கள் செய்ய வேண்டும். இன்றைய தினம் நீங்கள் ஏழைகள் கஷ்டப்பட்டவர்களுக்கெல்லாம் இயன்றளவு தர்மங்கள் வரப்பை செய்ய வேண்டும். கொடைகள் நன்கொடைகள் எல்லாம் செய்யலாம். நீங்கள் பணமாக வழங்கலாம், பொருளாக வாங்கலாம், உணவாக வழங்கலாம், அது உங்களுடைய வசதியை பொறுத்து. அந்த வகையில் இன்றைய தினம் அந்த இதுவரை நேரம் இங்கே சித்திரவுத்தனார் கதையை படித்து இங்கே சிறப்பித்த அடிவர்களுக்கு அந்த பெரியவர்களுக்கு இந்த வழியை எல்லாம் இந்த மாமாங்கேஸ்வர பெருமானுடைய பூர்ணத்துக்கு கிடைக்க வேண்டும். இந்த சித்திரவுத்தனார் கதையை கேட்ட உங்களுக்கும் அந்த எல்லாம் அந்த மாமாங்கேஸ்வர பூர்ணத்துக்கு கிடைக்க வேண்டும். நீங்கள் இன்றைய தினத்திலிருந்து எரிவரும் காலத்திலே நன்மைகள் புண்ணியங்கள் எல்லாம் தர்மங்கள் பலவற்றை செய்ய வேண்டும். உங்களுடைய அந்த பிக்சர் டிபாசிட்லே பாவங்கள் என்பது இருக்கக்கூடாது. எப்பவும் புண்ணியங்கள் தர்மங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். அதற்கு எல்லாம் அந்த மாமாங்கேஸ்வர பெருமான் உங்களுடைய மனத்தில் உடத்தில் அதற்குரிய எண்ணங்களையும் சேவையை பெற வேண்டும் என்று இந்த வேளையிலே அனைவருக்கும் நல் வாழ்த்துக்களை நல் ஆசிரியர் கூடி இந்த உரையை நிறைவு செய்து கொண்டு மேன்மைகள் செய்வதை விளங்குக உலகெல்லாம் நம் பார்வதி பதவி